வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரிபப்ளிக் டே சேல் 2026 ஆரம்பமாயிருச்சுங்க. இப்போ பெரிய குழப்பம் என்னன்னா, அமேசானுடைய கிரேட் ரிபப்ளிக் டே சேல் பெஸ்டா இல்லை பிளிப்கார்ட்டுடைய ரிபப்ளிக் டே சேல் பெஸ்டா? ஐஃபோன் வாங்குறவங்க எங்கே போகணும், சாம்சங் ஆர் 5G மொபைல் வாங்குறவங்க எங்கே போகணும்? இன்னைக்கு வீடியோவில் அமேசான் விசஸ் பிளிப்கார்ட் ஒரு ஃபுல் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். சேல் டேட், பேங்க் ஆஃபர், டாப் மொபைல் டீல்ஸ் எல்லாமே இன்னைக்கு தெளிவாக ரிவீல் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்கள் பட்ஜெட்டுக்கு யார் பெஸ்ட்டுன்னு தெரியும். நீங்கள் ஆஃபர் தமிழ் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வர பயனுள்ள வீடியோக்களை உடனே உங்களால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸை கம்பேர் பண்ணிடலாங்க. சேல் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அமேசானுடைய கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து ஜனவரி 16 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ப்ளஸ் மெம்பருக்கு 12 ஹவர்ஸுக்கு முன்னாடியே அக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டோடைய ரிபப்ளிக் டே சேல் வந்து ஜனவரி 17 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பருக்கு ஜனவரி 16 இந்த சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. ஏன்னா அவங்களுக்கு இயர்லி அக்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் நியர்பை சேம் டேட்டில் தான் வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து பேங்க் ஆஃபர்ஸை கம்பேர் பண்ணிடலாங்க. அமேசானுடைய கிரேட் ரிபப்ளிக் டே சேலில் வந்து ஸ்டேட் பேங்க் கிரெடிட் கார்டுகளுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்டோடைய ரிபப்ளிக் டே சேலில் HDFC கார்டுகளுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் எப்பயுமே HDFC, ஆக்சிஸ், ICICI கிரெடிட் கார்டுகளுக்கு 10 to 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட பேங்க் கார்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தாவது வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பேங்க் கார்ட்ஸை வச்சு பொருள் வாங்கினாதாங்க நம்மளுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கும். அடுத்த கம்பாரிசன், பெஸ்ட் மொபைல் டீல்ஸ் அமேசானில் கிடைக்குதா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதா அப்படிங்கிறத ஒரு கம்பாரிசனில் பார்த்துடலாம். எப்பயுமே ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கு தான் போவாங்க. ஆனால் இந்த வட்டம் அமேசான் ரொம்ப டஃப்பு கொடுக்குறாங்க. இந்த ரிபப்ளிக் டே சேலில் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் என்னென்ன பெஸ்ட் மொபைல் டீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒன்றா பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் 15ங்க. மொபைல் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ண டைம் ஜனவரி 17 காலையிலங்க. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஐஃபோன் 15ல் 2 டைப் ஸ்டோரேஜ் இருக்குங்க. 128 GB, 256 GB. ஃபஸ்ட் நம்ம 128 GB பார்த்துடலாம். இந்த வெரைட்டிஸில் 4 கலர் இருக்குங்க. 6.1 டிஸ்பிளே கிடைக்கிது. இந்த மொபைலில் 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 15க்கு 20 ஹவர்ஸும் 15 ப்ளஸுக்கு 26 ஹவர்ஸும் வீடியோ ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் 15 ப்ரைஸ் வந்து அமேசானில் 63,999க்கு கொடுக்குறாங்க. இதனுடைய ப்ராடக்ட் ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் 54,900 ரூபீஸ்க்கே கிடைக்குதுங்க. ஐஃபோன் 15 வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கோங்க. இங்கே தான் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. அடுத்து 250 GB ஐஃபோன் 15 மாடலை பார்த்துடலாம். இந்த மாடல்லையுமே 4 கலர்ஸ் வருதுங்க. 4மே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது. இதோடைய கேமரா வந்து 48 MPங்க. பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் ஐஃபோன் 15 ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மொபைல் மாடல் வந்து விலை ரொம்ப குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குங்க. இந்த மொபைலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 63.999க்கு வந்து கொடுக்குறாங்க. இதே மொபைல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 64,900க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆகுது. இந்த மாடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அமேசானில் வாங்குங்க, அதான் பெஸ்ட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் 17 ப்ரோங்க. இது வந்து ப்ரீமியம் பையர்ஸுக்கானது. இந்த மாடலில் 3 டைப் ஸ்டோரேஜ் இருக்குங்க. 128, 256, 512. அதிகமாக மோஸ்ட்டாக சேல் ஆகிட்டு இருக்கிறது வந்து 256 GB தாங்க அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. இதோடைய கேமரா கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 48 MP. பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோவுக்கு வந்து 31 ஹவர்ஸ் வந்து பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 17 ப்ரோவோட ப்ரைஸு ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 1,34,900 ரூபீஸ்க்கு. அடுத்து நம்ம பார்க்குறது சாம்சங் கேலக்ஸி S25ங்க. இது 5G மொபைல், ஆண்ட்ராய்டு ஃப்ளாக்ஷிப் லவர்ஸுக்கானது. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் ரெப்ரஸ் இருக்குது. நைட் மோடு கேமரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பேட்ரியுமே நல்ல பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் 4 கலர் வேரியண்ட் இருக்குங்க. இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். 12 GB ரேமு, 128 GB ரோம் இருக்குங்க. மெயின் கேமரா 50 MP, ரியர் கேமரா 12 MP வரைக்கும் இருக்குங்க. இந்த மொபைல் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் சேம் ப்ரைஸில் தான் சேல் ஆகிட்டுருக்கு. 1,34,999க்கு பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது IQ 000 மொபைல் மாடலுங்க. இந்த மொபைல் மாடல் வந்து சேம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுங்க. இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். 8 GB ரேமு, 256 ரோம் இருக்குங்க. இவங்கள்ட்ட பேட்ரி பேக்கப் நல்லா இருக்குது. 7000 mAh பேட்ரி. இவங்களுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 40,999க்கு கிடைக்குதுங்க. அதே அமேசானில் 38,998க்கு கிடைக்குதுங்க. இது பெஸ்ட்டு வந்து அமேசானில் வாங்குறது தாங்க. எனக்கு ஹை பட்ஜெட் மொபைல்லாம் வேண்டாங்க. லோ பட்ஜெட்டில் பெஸ்ட் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கம்பேரிசனுங்க. அந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் வந்து அமேசானில் கிடைக்குதா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதான்னு தெளிவாக பார்த்துடலாம். நீங்கள் அண்டர் 15Kக்குள்ளே மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிற இந்த 3 மொபைல் மாடலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போகோ M17 5G, ரியல்மி இல்லைன்னா ரெட்மி 6ல் 128 மாடல், ஐக்யூவில் பட்ஜெட் 5G மொபைலுங்க. இந்த 3 மாடலையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸும் இருக்குது, ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. இந்த அண்டர் 15K மொபைல் எடுக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத 1 by 1 சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5G பேண்ட்ஸ் சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 6 GB ரேமு, 120 GB ரேம் அது இருக்கணுங்க. 500 mAh பேட்ரி இருக்கணும். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் சென்டர் உங்கள் ஏரியாவில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு செல்லரும் வாரண்டி டேக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல மொபைலாக பார்த்து வாங்கிக்கலாங்க. 6 ட்ரிக்ஸையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ப்ரைஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் அமேசானில் வாங்க போகிறீங்கனாலும் சரி, இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க போகிறீங்கனாலும் சரி, இதே ப்ரைஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரிபப்ளிக் டே சேலில் அமேசான்லேயா இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயா என்ன பொருள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆஃபர் ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.